தவம் இருந்த மகிமையினாலே ஆமா ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது நகலான கைலாசம் நகண்டு மெல்ல ஆடுகின்றது ஆடுகிறது. அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான். என்ன செய்கிறார்? நாகராஜன் நாகக்கண்ணையின் தவங்களை கண்டார். கண்டும் காணாதவரை போலவே கடவுள் இருந்தார். ஏன் தெரியுமா? எதுக்காக? இந்த சென்மத்திலே இருவேர்களுக்கும் குழந்தை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். கடவுளுக்கு தெரியும். அப்ப சிவபெருமான் கண்டும் காணாதவரை போல கலை உலகம் எல்லாம் அன்னைக்கும் படியெடுக்க வேண்டும் என்று பயண வைத்தார். பார்வதியும் படியரசி எடுத்து கொடுத்தார். படியரசி எடுத்து கொடுத்து அப்ப பார்வதி நினைக்கா, இந்த ஆண்டவை உலகம் எல்லாம் படியெடுக்க போனா பார்வதி நம்ம ஒத்தையில் இருக்கும். இன்னைக்கு இவரோடு சென்று இந்த இறைவனுடைய படியிழப்பை நம்ம பார்த்து விட்டு வரணும் என்ற ஆண்டவனை அழைத்த பார்வதி, சாமி ஆண்டவனே பகவா, ஆண்டவா பகவா, ஆதிசக்தி வார்த்தை உங்களோட படியிழப்பை உமையவளும் பார்க்க பகவானோட படியிழப்பை பார்வதி நாம் பார்க்க ஈசனோட படியிழப்பை ஈஸ்வரி நாம் பார்க்க கடவுளோட படியிழப்பை கடவுளோட படியிழப்பை நான் தங்க பார்க்க நீங்க உலகமெல்லாம் படியிழக்க போனா பார்வதி நான் ஒத்தையில இருக்கேன். அதனால உங்களுடைய படியிழப்பை இந்த உமையவள் பார்க்கணும். டிவியை போட்டு சன் டிவில எம்ஜிஆர் படமா போட்டு பார்க்க வேண்டியதானே? டிவியை போட்டு பார்க்கவா? அந்த காலம் டிவி கிடையாது. அப்ப டேப் ரெக்கார்ட போட்டு சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டா கேட்க வேண்டியதானே? அப்போ டிவி இல்ல. டிவி கிடையாது. டேப் ரெக்கார்ட் இல்ல. லேப்டாப் இல்ல. டச் மொபைல் போன் இல்ல. கிடையாது. பட்டன் செல்லு கூட கிடையாது. தந்தியும் கிடையாது. பூரா பைத்தியார போய் காலம் அந்த காலம். அப்பந்தானே நீ பிறந்த? அந்த பைத்தியார போய் காலம் தான் பிறந்த. பைத்தியார போய் அந்த காலம் ஒரு பைத்தியார போய் காலம். ஆமா சரிதானே? இப்போ இப்போ டிவி வந்ததுதான் நேரம். 6 மணியில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஒரே நாடகம் தான். 6 மணிக்கு உட்கார்ந்தான்னா சன் டிவில ராமாயணத்துல இருந்து கடைசி நாடகம் வரைக்கும் பார்க்காங்க. ராமாயணத்துல இருந்து கீமையான வரைக்கும் பார்ப்பாங்க. பிறகு சன் டிவில நாடகம், விஜய் டிவில நாடகம், ஷீ தமிழ்ல நாடகம், கலர்ஸ் டிவில நாடகம், எதுல பார்த்தாலும் ஒரே நாடகம் தான். என் வீட்டுல என் வீட்டுக்காரி இருக்கா, இதுல விளம்பரம் போட்டா இதுல பாப்பா மாத்தி மாத்தி டிவி பார்த்துக்கிட்டே இருப்பா. நானும் வேலைக்கு போயிட்டு போவேன். ஏமா கொஞ்சம் சோறு வச்சு கூட போறோம். அங்க இந்த இது விளம்பரம் போடட்டும். விளம்பரம் போட்ட பிறகு வச்சு தரேன். அப்படி பாருங்க. சரி விளம்பரம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் போறேன். அடுத்தாப்புல ஒரு விளம்பரம் முக்கியமான கட்டம். என்ன அவசர பொறுமையா பொறுமையா இருங்க அப்படின்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சரி எனக்கு ரொம்ப சங்கடமாயி போச்சு. நான் பார்த்தேன் கோபம் கடுமையா வந்துருச்சு. நான் சொன்னேன் சரி என்ன இப்படி கவனிக்காம இருக்கிறதுனால முன்னால இப்ப நாட்டுக்கு நின்று சேர்த்துருவோம். நான் வந்த நேரத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்க, கஞ்சி கொடுக்க மாட்டேங்க, காப்பி கொடுக்க மாட்டேங்க. நான் நாட்டுக்கு சாப்பிடணும்னு சொன்னீங்களோ. ஆச்சி அப்ப டிவியை உடனே ஆஃப் பண்ணிருப்பாள. ஆஃப் பண்ணாளா? அந்த கதையை கப்ப நாட்டுக்கு நிக்க சொன்ன உடனே இங்க இருங்க நீங்க நிக்கவே நிக்கிய. ஆமா நாட்டுக்கு டிவியை மறைக்காம ஓரமா போய் நின்னுங்க. சரிதானே? எப்படி பொம்பளை நான் கூட ஆச்சி ஓ மேல உள்ள பாசத்துல டிவி ஆஃப் பண்ணிருப்பா பொழுக்குன்னு பார்த்தேன். ஆஃப் பண்ணுவாங்க. அவ நிக்க டிவியை மறைக்காம நாட்டுக்கு நில்லுன்னு இருக்கா. அதுதான் டிவியை மறையாம நீ அங்கிட்டு ஓரமா போய் நாட்டுக்கு. ஆச்சி கிடைக்க நீ கொடுத்துலாம் வச்சிருக்கணும் தாத்தா. என்னது? ஆச்சி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியா? அதாவது பரவாயில்ல. திட்டம் போடுறவள கொடுத்து வச்சிருக்கணுமா? அப்ப இந்த டிவி வந்ததுல இருந்து நாடகம் இவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு. அதாவது பரவாயில்ல. இந்த செல்லு வந்துச்சு. செல்லு இந்த செல்ல பார்க்கும்போது வயிற்றுச்சலா இருக்கு. என் வீட்டுக்காரி 65 வயசு ஆகுது. சரி டச் செல் வேணும்னு கேட்டா. உன் வீட்டுக்காரிக்கு 65ன்னா உனக்கு எத்தனை? 72 வயசு ஆகுது. ஆமா
ஆளை பார்த்தா அப்படி தெரியாது, வயசு மாதிரி தெரியாது. ஆமா 23 வயசு மாதிரி. ஆனா வயசு 72 வயசு ஆகுது. நான் யோகா ரொம்ப செய்வேன். சரி, அதனால இளமையா இருக்கேன். சரிதானே. டச்சு செல்லு கேட்ட என் பொண்டாட்டி என்ன செய்யுது? 65 வயசு ஆகுது உனக்கு, இதுவும் எதுக்கு டச்சு செல்லு அப்படின்னு. சரி, எனக்கு கண்டிப்பா வேணும்னா நான் 20,000 ரூபாய் செலவு பண்ணி சரி ஒரு டச்சு செல் சாம்சங் செல் வாங்கி கொடுத்தேன். சரிதானே. வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி வில்லுக்கு வந்த இடத்துல சரி சரி நம்ம பொண்டாட்டி ஒரு செல் வாங்கி கொடுத்துருக்கோம், போன போடுவோம் சரி அப்படின்னு ஒரு நாள் போன போட்டேன் என் பொண்டாட்டிக்கு. நான் போன போடும் போது அந்த செல்லு சொல்லுது, நீங்க தொடர்பு கொள்ளக்கூடிய வாடிக்கையாளர் சரி வேற ஒருத்தர் தொடர்பில் இருக்கா அப்படின்னு. நமக்கு தெரியாம இந்த காரியம் எவ்வளவு நாள் நடந்துகிட்டு இருக்கு செல்லு சொல்லிட்டு அப்படின்னு உடனே என் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டேன். என்ன கொஞ்சமாவது உனக்கு கூறு இருக்காயா? என்ன கூறு இல்ல, அடுத்தவங்க கூட தொடர்பு வச்சுட்டு வாழ முடியுமா நம்ம? அடுத்தவங்க கூட தொடர்புல இருக்கான்னா உன் வீட்டுக்கார அம்மா எங்க ஆச்சி உன் பிள்ளை கிட்ட பேசும்போது நீ போன் போட்டாலும் அப்படித்தான் சொல்லும். அப்படித்தான் சொல்லுமோ? உன் மகன் கிட்ட போன் பேசும்போது நீ போன் போட்டாலும் அப்படித்தான் சொல்லும். உன் பேரங்கிட்ட பேசும்போது நீ போன் போட்டாலும் அப்படித்தான் சொல்லும். அதான் இப்ப கஞ்சிக்கு வெளி இல்லாம கடையில சாப்பிட்டு ரோட் அலையுது. என்ன செய்ய முடியும்? அப்ப இந்த செல்போனு இந்த டிவி வந்ததுக்கு பிறகு கதையெல்லாம் மாறி போச்சு. அந்த காலத்துல இந்த டிவி டேப் ரெக்கார்டு லேப்டாப் இதெல்லாம் கிடையாது பாரு. பார்வதி சிவபெருமானோடு கண்டிப்பா நான் படியிழக்க உங்க கூட வந்தே தீருவேன்னா. அப்ப இறைவன் சொன்னார், நான் உலகத்தை ஒரு விதமாக படைத்திருக்கிறேன் பார்வதி. உலகத்திலே உள்ள மானிட மக்களை எல்லாம் நான் பலவிதமாக படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன், ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. அவர்களுக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டை எவ்வளவு? 21. ஆண்டவன் கொடுக்காம அந்த காலத்துல இந்த கோட்டை கணக்கு சொல்லுவாங்க. கா கோட்டை, அரை கோட்டை, முக்கா கோட்டை. எங்க தாத்தா முழு கோட்டி, அவர் முழு கோட்டி. நான் 2 ஐடியா கிழிச்சிட்டாலே. அந்த காலத்துல இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது, இல்ல குடும்ப கட்டுப்பாடு கிடையாது, இல்ல ஆண்டவன் கொடுக்காமன்னு சொல்லி சரி 24 25 பிள்ளை பெற்றிருக்காங்க. அந்த காலத்துல பிள்ளைகளைத்தான் பெரியவர்கள் எல்லாம் பெரிய சொத்தா நினைச்சாங்க. இப்பதான் நம்ம மண்ணு வாங்கணும், மனை வாங்கணும், பொண்ணு வாங்கணும், பொருள் வாங்கணும் நம்ம ஆசைப்படுதோம். ஆனா அந்த காலத்திலே 10 பிள்ளைகளை கொடுத்து 10 பிள்ளைகளை கட்டி கொடுத்து இனப்பந்தமா கூடி எல்லா மக்களும் கூடி வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ ஆமா குடும்பத்தை பெருக்கி இருக்காங்க. ஆமா இப்போ வீட்டுக்கு வரக்கூடிய மருமகா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே எப்படி கேட்கா? மாமியா மாமனார் இல்லாத மாப்பிள்ளை வேணும்னு கேட்கா. கண்டிப்பா வேணும்ல. அப்ப மாப்பிள்ளை என்ன வானத்துல இருந்து பொத்துனா விழுவாரு? அதானே. மாமியா மாமனார் இல்லாத மாப்பிள்ளை வேணும்னா மாமனார் மாமியா இருந்தா தான் மாப்பிள்ளை கிடைக்கும். அப்ப இப்ப இப்படி இருக்கு. அப்போ இனப்பந்தமா கூடி வாழணும் 10 பிள்ளைகளை கட்டி கொடுத்து இனப்பந்தமா கூடி ஒத்துமையா வாழ்ந்தாங்க. அப்ப இந்த பார்வதா தேவி உலகத்துல இப்படி எல்லாம் படைச்சிருப்பேன். நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, சக்தி என் மனதும் இறக்க குணமுடையது. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன். கைலாசத்துல இரு ஆண்டவே, நான் போயிட்டு வரேன். இறைவா கண்டிப்பா இன்னைக்கு உங்க கூட நான் வரத்தான் போறேன். கண்டிப்பா வருவேன். சரி பார்வதி, அப்படின்னா ஒண்ணு செய்வோம். என் கூட வரும்போது வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று உங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்த என் கூட நீ வரலாம். பார்வதி பார்த்தா சரி இவ்வளவுதானா? எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்றார். ஆணையிட்டு கொடுத்த வாப்போட்டு சட்டங்களை வாங்கி கொண்டு பகவானும் பார்வதா தேவியும் எப்படி படியிழக்க வருகிறார்கள்? எப்படி நாளை நல்ல தினையே கொண்டு நாளை எங்கோ வருவாரா, உரிய நல்ல தினையை கொண்டு உலகமில்லா வருவாரா, மறக்க நல்ல தினையை கொண்டு
நாம 2 பேருமே சேர்ந்து படி இழந்து முடித்து விட்டோம். களைப்பாக இருக்கு, கொஞ்ச நேரம் இளைப்பாரி விட்டு நம்ம கைலாசத்துக்கு போவோமா? ஆட்டமென்று சம்மதித்து வரக்கூடிய வழியிலே ஒரு ஆல விருட்சகத்தை கண்டார்கள். ஆல விருட்சகத்தின் அடியிலே பார்வதா தேவி சென்று அமர்ந்திருக்க கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்ப இந்த ஆடு மாடுகளுக்கு கொலைகொப்பு வேணும் என்று சொல்லி மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகை, 10 வயசு இருக்கும் ஒரு சின்ன தம்பி, அண்ணா இருக்கான் பாரு ஒரு தம்பி, அத மாதிரி ஒரு பையன் முனிக்கொப்பல உட்கார்ந்து அடிக்கொப்பையே வெட்டி கொண்டிருந்தா. அவன் விடல, சில காரியம் படல. அப்போ முனிக்கொப்பல உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டின உடனே பார்வதி பார்த்தா, ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை, அறிவில்லாத பாலகன், முனிக்கொப்பல உட்கார்ந்து இவன் அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். இவன் கீழே விழுந்தா பித்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான், தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடி ஆகி விடுவானே. அப்படி என்று சொல்லி அந்த ஆதிபராசக்தி ஆண்டவனை அழைத்து, ஆண்டவா அதோ பாருங்க சின்ன பையன் முனிக்கொப்பல உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டுதான், நீங்க போய் இப்பமே பிள்ளைக்கு உயிரை கொடுத்து காப்பாத்தி கொண்டு வாங்க. ஏய் பார்வதி, என் கூட வரும்போது என்ன வார்த்தை சொன்ன? அங்க வெட்டுதான் இங்க வெட்டுதான், வாயை திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று சொன்ன அல்லவா? இப்போ இந்த பிள்ளைய போய் காப்பாத்தினா என்னால முடியாது. அதுக்குத்தான் உன்னை வேண்டாம்னு சொன்னேன். பிடிவாதமா என் கூட வாரேன்னு சொன்னதுனால உன்னை அழைத்து வந்தேன். ஆண்டவா, கண்ணுக்கு முன்னால இப்படி ஒரு தவறு நடக்கும் போது நம்ம பார்த்து விட்டு போகலாமா? அதனால நீங்க கண்டிப்பா பிள்ளைய காப்பாத்தணும், இல்லன்னா உங்க பின்னால வரமாட்டேன்னா. அப்ப சிவன் சொன்னார், சரி பார்வதி, நீ சொன்னதை போலவே இருக்கட்டும். அவன் எப்படி வெட்டு முடிந்து கீழத்தான் விழ போறான். அவன் கீழே விழும்போது என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து, என்ன பத்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவே நான் போய் காப்பாத்துதேன். எத்தனை காப்பினாலும் ஆத்துவேன். நீ நல்ல ஆத்துவ காப்பி. நான் போட்ட காப்பியை நீ குடிச்சு பார்க்கணும். சீனி நீர் போட்டு காப்பி போட்டேன்னா எவ்வளவு சீனி போட்டாலும் இனிக்கவே செய்யாது. சீனியும் போட வேண்டாம், தேயிலையும் போட வேண்டாம், தூளும் போட வேண்டாம், பாலும் ஊத்த வேண்டாம். அந்த மாணிக்கு தண்ணியை ஊத்தி சுட வச்சு போட்டு கொடுத்தோம்னா எப்படி இருக்குங்க? தேயிலை போடாம எப்படி கடிண்டி ஆகும்? கை ராஜியா, நீ மாவாட்டின மாதிரி தான் இருக்கப்போ காப்பி. அது வேறையா? இடது கைட்ட மாவாட்டி வித்த பத்தியா? அப்படித்தான் இருக்கும். சரி, குடிக்காத இருந்தா குடி, குடிக்காட்ட பதில். 2 பேர்களுமே பேசி முடித்தார்கள். சரி, அம்மான விழுந்தா நீ காப்பாத்த, அப்பான விழுந்தா நான் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேர்களுமே பேசி முடித்தார்கள். பாலகன் வெட்டு முடிந்தான். சரி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி 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 வெட்டினான் பாத்தியா? ஏ பாவி, கீழே விழுந்தானே, என்ன பத்தா அம்மான்னு சொல்லிருக்கலாம், இல்லைன்னா என்ன பத்தா அப்பான்னு சொல்லிருக்கலாம். அம்மானும் சொல்லல, அப்பானும் சொல்லல. அப்பா அவன் என்னதான் சொல்லிருப்பான்? அத்தனை விட்டு விட்டு எத்தனை சொன்னா? ஆடியன்ஸ் நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க பாப்போம். அந்த பையன் கீழே விழும்போது அப்பான்னு சொல்லல. அப்ப யாரும் சரியா கதையை கவனிக்கலன்னு அர்த்தம். அம்மான்னு சொல்லல. அந்த பையன் கீழே விழும்போது என்ன சொல்லிருப்பான்? ஒருவேளை ஈன்னு வந்து போனோம். வேற கதை. ஈன்னு சொன்னாம்னு ஐயோ கதை மாதிரி போகும். காப்பாத்த முடியாது. காப்பாத்த முடியாது வேற. சரி, ஈக்குனா என்ன ஆகும்? அம்மானு சொல்லல, அப்பான்னு சொல்லல, அப்ப வேற என்னதாமையா சொல்லிருப்பான்? கீழே விழும்போது என்னதான் சொல்லிருப்பான்? மைனினா உன் வீட்டுக்காரியா போறா? செல்லுல பாருங்க, உடனே வரும். நெட்ல பாருங்க வரும். நெட்ல பார்த்தா 4 தான் வரும். இப்போ யாருக்கும் தெரியலையே. நீங்க சரியா சொன்ன, எங்க தாத்தா 100 ரூபா தருவாரு. 200 ரூபா பரிசளிக்கப்படும். தக்க பதில் சொன்னார். மோதிரம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. சரியா சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்ப கரெக்ட் தான், கரெக்ட். பரவாயில்ல, எல்லாரும் கவனமா கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த வருஷம் வரும்போது சில்லறை மாத்தி கொண்டு வரேன்னு. இல்லைன்னா உங்க போன் நம்பர் கொடுங்க, அக்கௌண்ட்ல போட்டு விடுத. அவன் நம்பர் கொடுங்க. இப்போ நான் கையில கொடுத்தா நீங்க செலவு பண்ணிட்டு போயிருவீங்க. ஆமா, பரவாயில்லை. அப்போ பாலகன் அம்மா வென்றும் சொல்லவில்லை, அப்பா வென்றும் சொல்லவில்லை. சரி, நான் செத்தேனே கேட்டேன். மேலிருந்து கீழே விழும்போது அவையம் போய்
போட்டு செத்தேம்னு விழுந்தான் பாரு. ஆமா, செதறி போனா செத்தே போனா. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில இருக்கான். அது என்ன அப்படி? வாயில என்ன ரோடா போடுவாங்க? ரோட்டை கொண்டு போட்டாமல. அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ, நாமளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதைத்தான் இறைவன் நாமளுக்கு வாழ்க்கையாக கொடுப்பார். அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நம்ம நினைச்சோம்னா நம்ம நல்லா இருப்போம். அடுத்தவன் கெட்டு போயிடணும், நாசமா போயிடணும், நமக்கு ஒரு கண்ணு போயிட்டு அவனுக்கு 2 கண்ணு போயிடும் நினைக்க கூடாது. நமக்கு ஒரு கண்ணு போயிட்டு அவனுக்காவது 2 கண்ணு நல்லா இருக்கட்டுமே, அவனாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைக்கணும். அப்பந்தான் ஆண்டவன் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். ஆமா, என் மனசுல போற என் குழந்தையா என்னமா இருக்கு அப்படியா? ஆனா என் குழந்தையா வரவே மாட்டேன். நாளைக்கு பாட்டை முடிச்சிட்டு நீ போயிட்டு வர சந்தோஷமா. குழந்தையா விட்டுக்கா போறோம். நம்ம யாரும் வேண்டாமுக்கா. அதான் குழந்தையா போலாம். குழந்தையா விட்டு போத்தான் செய்யலாம். சரி, என் பொண்டாட்டி விட மாட்டுக்கா. நல்ல. ஆமா, உனக்கு மாலை போட்டு அனுப்பி வைப்பா. குழந்தையா வீட்டுக்கு எதுக்கு போறேன்? என் சவளப்பாடி வெளிநாட்டுல இருக்காரு. சரி, வாரத்துக்கு 2 வாட்டி போய் அரிசி பருப்பு வாங்கி போட்டு வர வேண்டாமா? வேற அந்த பையன் வாங்கி போட மாட்டான். அவர் மகன் பையன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இல்லையோ? அப்ப நீ போயிட்டு அதான் ஊருகட்ட மாடி 7 கட்டு வைக்க திணிச்சான். கூட 2 திணிச்சு இல்ல. சரி, நீ இருக்க பாரு. பொண்டாட்டி இருக்காட வீட்டுல குழந்தைய விட்டு போன உடனே கொஞ்சம் வாடு. கொஞ்சம் நம்ம பார்க்காம யாரும் பார்க்க முடியும்? முடியாது. அடுத்த பாப்பாங்க. பார்த்த வரைக்கும் போதும். பட்டினிகர் பாய் பாவனை 18 வழி ஒன்னா போச்சான். அந்த கதை போல உங்க கதை. ஒரு அரிசி பருப்பாங்க போக்க போயிருக்காரு. அப்போ அவன் செத்தேம்னு விழுந்தான், செத்து போனான்னு சொன்னா நம்ம இப்ப கள்ளத்து கீழே விழுந்தோம்னு வைங்களேன், அம்மான்னு சொல்லிடணும், இல்லை அப்பான்னு விழுந்துடணும். நான் செத்தேம்னா அப்புறம் நமக்கு அதான் கிடைக்கும். அதேதான் நம்ம சொல்லுகிற வார்த்தை பலிக்குமா. அதனால நம்ம வார்த்தைகளை அலங்கார வார்த்தையோ அசிங்கமான வார்த்தையோ ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனிதனை உயர்த்தவும் செய்யும், அதே வார்த்தை ஒரு மனிதனை தாழ்த்தவும் செய்யும். வார்த்தையை கவனமா பேசணுமா.